செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த காலை வேளையில அப்பா உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். அப்பா நீங்க ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, அதிகாலை தேடுகிறவர்கள் அப்பா என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீங்களே. ஆவியானவரே அப்பா அந்த காலை வேளையில தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா நாங்களும் உண்மை கண்டறியத்தக்க தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்க அப்பா இன்றைக்குரிய புதிய மன்னாவை ஆவியானவரே நீங்க தருவதற்காக உங்க சமூகத்துல வந்திருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவன் அப்பா உமக்கு நன்றி 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 ஐயா. ஸ்தோத்திரம் 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 நீ நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே எங்களை பேர் சொல்லி அழைச்சிங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்க தாயின் கருவில தகப்பனே நாங்கள் உருவாகும் போது தகப்பனே எங்களை பத்திரமாக ஆவியானவரே மறைவுல வைத்து பாதுகாத்த தேவன். ஆவியானவரே நாங்க அப்பா இந்த பூமியில தகப்பனே ஆவியானவரே வெளிவரதுக்கு முன்னாடியே தகப்பனே எங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாக படைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம்ப்பா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஜீவனுள்ள தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். டாடி உமக்கு நன்றி அப்பா. சோதரம் 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 எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. ராதா ரபா ராதாரி கலந்தரேபோ ஷரராதாரி கலதரபா. இந்த காலை வேளையில தகப்பனே ஆவியானவரே நீங்க அப்பா இந்த பிரேயரை டேக் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆவியானவரே நீங்க இந்த பிரேயரை ஆளுகை செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திர தகப்பனே. ஆவியானவரே ஜபத்துக்கு வர இருக்கிறவங்களை தகப்பனே திருடமாய் நீங்க கொண்டு வாங்கப்பா. ஆவியானவரே நீங்க முன் குறிச்சிருக்கீங்களப்பா யார் யாருன்னு அவங்களை எல்லாரையும் நீங்க கொண்டு வரும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக அப்பா எங்க கண்களை நாங்கள் ஏறெடுக்க ஆவியானவரே அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆவியானவரே பாரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. யெகோவா ஷாலோமாக எங்க வீட்டுல சமாதான கர்த்தராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இமானு வேலராக எங்களோடு கூட நீங்க இருக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த காலை வேளையில ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே உம்முடைய நாம மகிமைப்படத்தக்க தகப்பனே அப்பா. எங்களோடு நீங்க உறவாடி கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 உம்முடைய நாமத்துக்கே மகிமை. ஆவியானவரே உம்முடைய கணத்திற்கே மகிமை. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஷபாலாதாரி கலந்தரேபோ ஷரராதாரி கலதரபா ஷரராதாரி கலந்தரபோ ஷரராதாரி கலதரபா. ஆவியானவரே அப்பா எங்க இடத்துல தகப்பனே ஆவியானவரே அப்பான்னு கூப்பிடும் போதே தகப்பனே அப்பா எங்கள் அருகில வந்து அப்பா அமர்ந்து இருக்கிற கர்த்தர். ஆவியானவரே எங்களுடைய சத்தத்தை ஆவியானவரே கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தர். ஆவியானவரே உங்களுடைய பிரசனம் இந்த இடத்துல ஆளுகை செய்யும்படிக்காக ஆவியானவரே உங்களுடைய பிரசனத்தை இந்த காலை வேளையில நாங்கள் உணரணுப்பா. வந்தவங்க தகப்பனே ஆவியானவரே ஆன்லைன்ல அட்டன் பண்றவங்க தகப்பனே அப்பா வெறுமனையாய் திரும்பி போகாத படிக்கு அப்பா உங்களுடைய பலத்த கரத்தின் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் திரும்பி போக தகப்பனே அப்பா நீங்க ஆவியானவரே எங்களோடு நீங்க உறவாடுங்க. ஆவியானவரே எங்களோட நீங்க பேசுங்க. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனுக்கே அப்பா மகிமை உண்டாவதாக. என் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பரத்துல இருக்கிறவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே உமக்கு மகிமை உண்டாவதாக அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு மகிமை உண்டாவதாக. எங்களை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆளுகை செய்யுங்க ஆளுகை செய்யுங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுக்கே மகிமை
தெய்வத்திற்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஆமென். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற யாவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. பவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே.
எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க ராஜா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஆமென். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா சிறுமையும் எளிமையுமான எங்களை நீங்க நினைக்கிறவர். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உன் பேரில் நினைவாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே ரதரி கலதரப ஷபரபரதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஜெபிக்கிற உள்ளங்களை நீங்க பாருங்க. ஜெபத்தை கேட்கிறவர் ஜெபத்தை தள்ளாமல் இருப்பேன் என்று சொன்னீங்களே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பன் உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொன்னீங்களே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த காலை வேளையில எங்க விண்ணப்பத்தை நீங்க கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷாதாரி கலெந்தரேபோ ஷபரதரி கலதரப ஷபரபரபரதிரி கலதரபா லிதிரி கலதரப ஷபரபரபர கலதரப ஷரரதிரி கலதரபா லிதிரி கலந்தரப ஷரரிதிரி கலதரப ஷரரதரி கலதரே கலந்தரப ஷரரபா லிதிரி கலதரப ஷரரதரி கலந்தரப ஷலலதரே லிதிரி கலதரப ஷரரதரி கலந்தரப ஷபரதரே லிகலந்தரப ஷரிதிரி கலதரபா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லா தீங்குக்கும் விலக்கி எங்களை மீட்டு கொண்ட கர்த்தர். ஆவியானவரே எங்கள் கால்கள் வலுவாதபடிக்கு தகப்பனே அப்பா நீங்க எங்களை காப்பாற்றுகிற தேவன். ஆவியானவரே எங்கள் போக்கிலும் வரத்திலும் தகப்பனே உம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாக்கிற தேவன். ஆவியானவரே வலதுபுறமும் இடதுபுறமும் முன்னும் பின்னும் தகப்பனே உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கிறீங்க. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. எகிப்தில கண்ட எந்த தீங்கையும் நீ காணாதிருப்பாய் என்று சொல்லுகிற கர்த்தர். ஆவியானவரே இந்த தீங்கு ஒருபோதும் ஆவியானவரே நாங்க காண மாட்டோம். விசுவாசிக்கிறவங்க தகப்பனே ஆவியானவரே இந்த வசனத்தை பெற்றுக்கொண்டு அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே கிளைம் பண்ணுகிறோம். நாங்க அறிக்கை இடுகிறோம். இனி எந்த தீங்கையும் நாங்க பார்க்க மாட்டோம். எந்த தீங்கையும் தகப்பனே நாங்க ஆவியானவரே காண மாட்டோம். நாங்க கேட்க மாட்டோம். ஆவியானவரே அப்பா நாங்க அபாரதரி கலதரப ஷரரதரி கலதரபா லிதிரி கலதரப ஷரரதரி கலதரபா லிதிரி கலதரப ஷரிதிரி கலதரப ஷரரதரி கலதரபா லிதிரி கலந்தரப ஷபரபரபர கலதரபா லிதிரி கலதரப ஷபரபரபர கலதரபா. ஆவியானவரே அப்பா பாதாளம் தகப்பனே சபையை மேற்கொள்வது இல்லைன்னு வசனத்துல இருக்கு. ஆவியானவரே அப்பா பாதாள கிரியைகள் தகப்பனே பாவ கிரியைகள் ஆவியானவரே எங்களுக்கு விரோதமான கிரியைகள் ஆவியானவரே அப்பா எங்க சபைய தகப்பனே எங்களுடைய அப்பா ஆலயமாகிய எந்த சபைய தகப்பனே ஆவியானவரே மேற்கொள்வது இல்ல. அப்பா மேற்கொள்வது இல்ல. எங்களை அது மேற்கொள்வது இல்ல. எங்க குடும்பத்தை மேற்கொள்வது இல்ல. ஆவியானவரே ஷபா பபரதரி கலதரபா ஆவியானவரே ரிதிரி கலதரப ஷபரபரபர கலதரபா. அப்பா யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமோ இஸ்ரவேலுக்கு விரோதமாக அப்பா குறி சொல்லுதல் இல்லைன்னு சொல்லி இருக்கீங்களப்பா. ஆவியானவரே மந்திர மாந்திரிகம் எதுவுமே அப்பா உங்களுடைய பிள்ளைக்கு விரோதமாக இல்ல செயல்படாது. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே தகப்பனே இந்த காலை வேளையில ஷபரபரதரி கலதரபா நிதிரி கலதரப ஷபரபர கலதரபா. ஆவியானவரே அப்பா ரபலதரி கலதரப ஷபரபலதிரி கலதரபா சிதிரி கலதரப ஷபரபரை கலதரபா. ஆவியானவரே எங்களை வஞ்சிக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். அப்பா எங்க சிந்தனையை வஞ்சிக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தினால அப்பா நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். அப்பா எங்களை டவுன் பண்ணுகிற ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே எங்களை அப்பா சோகத்துல ஆழ்த்துகிற எந்த ஒரு கிரியையும் தகப்பனே இயேசுவின் நாமத்தினால நாங்க நிர்மூலமாக்கி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா உங்களுடைய பிள்ளைங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா நாங்க அறிக்கை இடுகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே எங்க கண்ணீர்களை எல்லாம் துருத்தில சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தா எப்படிப்பா அப்பா அந்த கண்ணீர் துருத்தில சேர்த்து வச்சதுக்குரிய பலனை அப்பா இந்த ஆவியானவரே அதிகாலை ஜெபத்துல அப்பா பங்கெடுக்கிறவங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த பலனை நீங்க கொடுக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே வடிக்கிறதுக்கு கண்ணீர் இல்லைன்னு அப்பா சொல்லி கொண்டு இருக்கிற மகளை தகப்பனே ஆவியானவரே அப்பா உன்
கண்ணீருக்கு பலனை அப்பா நான் கொண்டு வர போற கிருபைகளுக்காக ஆவியானவரே ஷாதாரிக்கல் எந்த ரேபோ ஷாராதாரிக்கல் எதரபா ஆவியானவரே அப்பா நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்லியிருக்கீங்களே. நீங்க எங்களோட இருக்கும் போது அப்பா அப்பா நீங்க கொண்டு வருகிற பலனும் எங்களோட இருக்கணும்பா. ஆவியானவரே இந்த காலை வேளையில அந்த பலனை நாங்க பெற்றுக்கொள்ள போறோம். ரதாரி கலதரப ஷரரதாரி கலதரபா ஷபரபரதரி கலதரப ஷரரதாரி கலதரபா பரிசுத்த ஆவியானவரே ரதாரி கலதரப ஷபரபரபரை கலதரபா நிதிரி கலதரப ஷபரபரை கலதரபா ஆவியானவரே அப்பா நீங்க எல்லாரையும் நீங்க கொண்டு வாங்கப்பா. இந்த ஜெபத்துக்கு இன்னும் நீங்க நிறைய பேரை முன்குறிச்சிருக்கீங்க. ஆவியானவரே அப்பா உங்களுக்கு தடங்கள் பட்டு கொண்டு இருக்கிற ஆவியானவரே அப்பா எல்லா கிரியைகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கிறவர் எங்களுக்கு முன்னாடி போகிறவர் என்று நாங்க வாசிக்கிறோம். அப்பா இந்த ஜெபத்துக்கு அப்பா முன்குறிச்ச பிள்ளைங்களை நீங்க கொண்டு வாங்க. முன்குறிச்ச அண்ணன்களை கொண்டு வாங்க. முன்குறிச்ச குடும்ப தலைவர்களை கொண்டு வாங்க. தலைவிகளை கொண்டு வாங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா குடும்பத்துல அத்தனை காரியங்கள் இருக்கு. கண்ணீர் வடிக்கிற காரியங்கள் இருக்கு. ஆனாலும் தகப்பனே ஆவியானவரே அப்பா அவங்க தூங்கி கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே தேவைகள் அதிகமா இருக்கு. ஆனாலும் அசதியா இருக்கிறாங்கப்பா. நீங்க எல்லாரையும் நீங்க கொண்டு வாங்க டாடி. நீங்க கொண்டு வாங்கப்பா. அப்பா உமால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. தேவனால கூடாத காரியம் ஒன்று இல்ல. ஆவியானவரே தேசத்திற்காக ஜெபிக்கலனாலும் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே எந்த குடும்பத்துக்காக அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே சகராதரி கலங்கரப சரராதரி கரபா அப்பா உழைக்கிறாங்களா அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்காம இருக்கிறாங்களே. ஜெபிக்கிற அப்பா இந்த ஜெப ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கிறோம். ஆவியானவரே எங்க குடும்பத்துக்கு நாங்க தான் அப்பா. எங்க குடும்பத்துக்கு எங்க ஜெபம் தான். ஆவியானவரே ஜெபம் இல்லாம தகப்பனே எங்க வாழ்க்கை தகப்பனே ஒன்றும் இல்லாமல் போயிருப்பா. சபாராதாரி கலந்தரபா ஆவியானவரே எங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு எங்க ஜெபம். ஆவியானவரே எங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு எங்க ஜெபம். அப்பா சோதரம் தகப்பனே ஷாபாராதாரி கலேதே ரேபோ ஷாராரா ஷாதாரே கலேதே ரேபோ ஷாராராதாரி கலேதே ரேபோ ஷாபாராதாரி கலேதே ரேபோ ஷாராராதாரி கலேதே ரேபோ நீங்க அபிஷேக கர்த்தரே அப்பா. நீங்க அபிஷேகிங்க ஆவியானவரே அப்பா. போன்ல அட்டெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறவங்களுக்கு தகப்பனே ஆவியானவரே புதுவித அபிஷேகம் உண்டாக அப்பா. புதுவித அபிஷேகம் உண்டாக ஆவியானவரே ரபாலேதரி கலேந்தரபோ ஷபரபரி திரி கலேதரபா ஷபரபரை கலதரபா ஷபரபரை கலதரபா டாடி அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஷபரதரி கலேந்தரபோ ஷரரதரி கலதரபா ஆவியானவரே ஜெயம் கொள்ளுகிற அபிஷேகம். ஆவியானவரே அப்பா ஜெயம் கொள்ளுகிற அபிஷேகம். ஆவியானவரே ஜெயம் கொள்ளுகிற அபிஷேகம். சபரதரி கலதரபா விதிரி கலதரபா ரபரபரதரி கலதரபா சபரபரை கலதரபா இயேசுவின் ஆராதனை கலேந்தரே முசரரதரி கலதரபா ரசரதரி கலதரபா சரரதரி கலதரபா சபரபரை கலதரபா சரரிதரி கலதரபா டாடி ஆவியானவரே அப்பா அந்த காலை வேளையில நீங்க இறங்கி வாங்க. இந்த காலை வேளையில நீங்க இறங்கி வாங்க. நிதிரி கலதரபா சபரபர கலதரபா நிதிரி கலதரபா சபரபரபரபரை கலதரபா சபரபரை கலதரபா ஆவியானவரே எஸ்தடி ரபலபரை தரி கலதரபா சபரபரை கலதர நிதிரி கலதரபா சபரபரை கலதரபா ஆமென். அபராதரி கலதரப ஷபரபர கலதரபா லிதிரி கலதரப ஷபரபரபரபர கலதரப ஷபரபர கலதரபா லிதிரி கலதரப ஷபரபரபரபர கலதரப ஷபரபர கலதரபா லிதிரி கலதரப ஷபரபர கலதரே கேலேதே கலதரப ஷபரபர கலதரபா டாடி ஆவியானவரே அப்பா பாபா ஷபரபர கலதரபா ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர் அப்பா. எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர் நிதிரி கலதரப ஷபரபர கலதரபா ரபலதரி கலதரப ஷபரபர கலதரபா டாடி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தூய ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம்.
நாம் வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். ஆமென். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினாலே. கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். ஆமென். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆமென். ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா கலப்பையில கை வச்சுட்டு அப்பா நாங்க திரும்பி பார்க்க கூடாது. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, நீங்க இருக்கிறீங்க, நீங்க சொன்ன காரியத்துல. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, நாங்க முன்ன காலை வச்சுட்டு ஆவியானவரே அப்பா அது கடினமா இருக்கு, இந்த பாத பயமா இருக்கு. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்படி யாரும் பின்வாங்கி போக கூடாதுப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, நாங்க வழி இல்லாத சூழ்நிலையில எங்களுக்கு வழிய காமிச்ச தேவன். ஆவியானவரே கரடு முரடு இருந்தாலும் தகப்பனே, நீங்க எங்களோட இருக்கிறீங்க, எங்களை தூக்கி சுமக்குறீங்கன்ற ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா அந்த தைரியத்தோடு நாங்க முன் செல்லணும்பா. என்ன நோக்கத்துல தகப்பனே ஆவியானவரே நாங்க பின் செல்ல கூடாது. ஏசப்பா நீங்க உணர்த்தின காரியத்தை ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நீங்க துவக்குனதை நீங்க தான் முடிக்கணும்பா. ஆவியானவரே நீங்க துவக்கின காரியத்தை நாங்க முடிக்க கூடாதுப்பா. எங்களுடைய பயம் அப்பா முறியடிக்க கூடாது. ஆவியானவரே எங்களுடைய அவிசுவாசம் அந்த காரியத்தை முறியடிக்க கூடாதுப்பா. ஆவியானவரே ஜெயம் கொள்ளுகிற அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, அபிஷேகத்தை இந்த காலை வேளையில எங்களுக்கு தாங்க. ஆவியானவரே ஒரு நோக்கத்தோடு அப்பா எல்லா காரியத்திலையும் அப்பா கால் எடுத்து வச்சிருக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவ ஆவியானவரே நீங்களே கொடி பிடிப்பீங்க. ஆவியானவரே வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் என் தேவ ஆவியானவர் எங்களுக்காக கொடி பிடிக்கிற தேவன். அப்பா ஸ்தோத்திரம் தகப்பன் இந்த காலை வேளையில டாடி ஆவியானவரே அப்பா எங்களோட அப்பா வேண்டுதலுக்காக எங்களுடைய ஜெபங்களுக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறோம். எல்லாரும் நம்மளோட வேண்டுதல் ஏசப்பா ஆவியானவரே இந்த காரியத்துக்காக தான் நான் அந்த கால ஜெபத்துல வந்திருக்கேன். இந்த காலையில அந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நடக்கணும்னு ஏசப்பாட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்பா ஜெபத்தை கேட்கிறவரே எங்க வேண்டுதல்களை எல்லாம் தகப்பனே ஆவியானவரே கேட்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த பதிலை நாங்க பெற்றுக் கொள்ளணும் இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே. ஆவியானவரே அப்பா எங்க இருதய காரியத்தை எல்லாம் ஒரு அண்ணாலே போல தகப்பனே தேவாலயத்துல நாங்கள் ஊற்றுகிறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, சமாதானத்துடனே போ உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்ற ஆவியானவரே வசனத்தை தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பன் நாங்கள் அறிக்கை இடுகிறோம். ஆவியானவரே எங்கள் விண்ணப்பம் கேட்கப்பட்டது அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஷதாரி கலெண்டரே ஷரரிதிரி கலெண்டரப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்பா இங்க ஜெபித்து கொண்டு இருக்கிற தகப்பனே அவங்களுடைய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் தகப்பனே அப்பா நீங்க நிறைவேற்ற
நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று அப்பா வசனத்துல வாசிக்கிறோமே தகப்பனே. ஆவியானவரே ஆலோசனை தருகிறவர் நீர் அப்பா, ஆலோசனை கர்த்தர் நீர். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அதை நிறைவேற்றி போற உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா அந்த காலை வேலையில டாடி ஆவியானவரே அப்பா எங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்பட நாங்க ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நீங்க அப்பா ஆவியானவரே நீங்க தான்ப்பா இதை செய்யணும். ஆவியானவரே நீங்க மட்டும்தான், உங்களால மட்டும்தான் முடியும்ப்பா எங்க குடும்பம் ரட்சிக்கப்பட. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே தலைமுறை தலைமுறையாக தகப்பனே வைராகியமாக இருந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. வைராகியத்தை அப்பா தகர்த்து எரிகிறவர் நீர் மட்டும்தான்ப்பா. ஆவியானவரே பக்தி வைராகியம் உள்ளவர்களை கர்த்தர் அப்பா தமக்காக தெரிந்து கொண்டாரு. எங்களை தெரிந்து கொண்டீங்களப்பா. அப்பா எங்க குடும்பத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு முன்பாக அப்பா அவங்களுடைய வைராகியம் ஒண்ணும் இல்ல அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு முன்பாக தகப்பனே எங்க அப்பாங்களோட வைராகியம் ஒண்ணும் இல்ல அப்பா. உமக்கு முன்பாக ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா பிள்ளைங்களோட வைராகியம் எதுவும் இல்லப்பா. ஆவியானவரே அப்பா சீக்கிரமாக ரசித்து கொண்டு வரும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையில தகப்பனே ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த மன்றாட்டு ஜெபத்தை நீங்க கேட்பீராக. மன்றாட்டு ஜெபத்தை நீங்க கேட்பீராக. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை கேட்டு பதில் தாங்கப்பா. ஆவியானவரே ஒருவராக நாங்க வந்து அப்பா ஜெபாலயத்துல இருக்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்ல டாடி. ஆவியானவரே அப்பா மன விருப்பத்தை நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்க. ஆவியானவரே அப்பா இந்த உலக காரியத்தை நாங்க மன விருப்பமா கேட்கலையப்பா. எங்க குடும்பம் ரசிக்கப்படுறது தானப்பா மன விருப்பமா கேட்கிறோம். எங்க பிள்ளைங்க ரசிக்கப்படுறது தானப்பா மன விருப்பமா கேட்கிறோம் அப்பா. இது உமக்குரிய உம்முடைய ராஜ்யத்துக்கான காரியம் தானே டாடி. ஆவியானவரே அப்பா நீங்க கொண்டு வர போற கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. ஆவியானவரே எங்க ஜெபத்தை நீங்க கேட்டதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவர் எப்போதும் தகப்பனே அப்பா நாங்க ஏறெடுக்க போகிற ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் என் டாடி நீங்க ஆசீர்வதிங்க. வரத்துல இருந்து தகப்பனே ஆவியானவரே ஆமென்றும் ஆமேன் என்றும் செய்து முடிக்க போற உடைய மகாபரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 நன்றி செலுத்துகிறோம். ஏசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜெய நல்ல பிதாவே ஆமென். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் அக்கா. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குடி. தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளினாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சியின் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்பினவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு மேல் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஆமென். சோ இதுல 11வது வசனம், உம்மை நம்பி இருக்கிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் சோ அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் எப்போதுமே சந்தோஷத்தை தான் கொடுப்பார். இப்போ சில நேரத்துல நம்மளுக்கு கண்ணீர் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா எப்பவுமே கர்த்தர் முடிவுல அதுல சந்தோஷமா தான் இருக்கணும். ஆரம்ப அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும் கர்த்தர் சொல்வார். சோ நம்ம அவரை நம்பி இருக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு சந்தோஷத்தை தான் தருவாரு. சோ இன்னைக்கு மெசேஜ்ல என்னன்னா 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல வாசிக்கிற 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம்.
அப்பொழுது ராஜா கிம்காம் என்னோட கூட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றார். சோ இது வந்து என்னன்னா 38 2 சாமுவேல் 19:38. உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன். சோ வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னா இங்க ஒருத்தவங்களோட வேண்டுதல் வந்து கேட்கப்படுது. என்ன அப்படின்னா பர்சிலா அப்படின்னு ஒருத்தவங்க, நம்ம வேதத்துல அவங்கள பார்த்திருக்க மாட்டோம். ஆனா தாவீது ராஜா வந்து நமக்கு தெரியும். சோ தாவீது ராஜாவை வந்து அவங்க மகன் வந்து துரத்திட்டு வருவாங்க. அப்சலோம் சொல்லிட்டு தாவீது ராஜாவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு படையெடுத்துல இது பண்ணுவாங்க. அப்ப தாவீது ராஜாவோட படைத்தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மகனை கொன்றுவாங்க. அப்சலோமை வந்து கொன்றுவாங்க விரோதியா. சோ கொண்ட பின்னாடி திரும்ப வந்து அந்த நாட்டு மக்கள்லாம் ராஜாவை எங்களுக்கு வந்து ராஜா வேணும்னு சொல்லிட்டு தாவீது ராஜாவை மறுபடியும் தங்களோட நாட்டுக்கு ராஜாவா கூப்பிட்டு வருவாங்க. சோ அப்படி கூப்பிட்டு வரும்போது பர்சிலா அப்படின்னு ஒரு 80 வயசு தாத்தா, அந்த 80 வயசு தாத்தா வந்துட்டு பார்த்துட்டு ராஜா வந்து நீங்க வாங்க என் கூட வந்து நான் உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னாங்க. அப்படி அந்த 80 வயசு மனுஷனுக்கு வந்து ராஜா ஏன் செய்யணும் அப்படின்னா இந்த அப்சலோம் வந்து ராஜாவை கொல்ல போவாங்க. சோ அப்படி கொல்ல போகும்போது தாவீத வந்து இந்த பர்சிலான்ற ஒரு நபர் தான் வந்து பராமரிக்கணும்னா வீட்டுல வச்சு அவங்களுக்கு நிறைய இது செய்வாங்க. சோ அப்படி வந்து எந்த குறையுமே இல்லாம ஒரு ஆபத்து காலத்துல தான் உயிர் போற நேரத்துல வந்து ராஜாவை பாதுகாக்கிறாங்க. தெரிய வந்துச்சுன்னா இந்த இவங்களே கொன்றுவாங்க, பர்சிலாவே கொண்டு போட்டுருவாங்க. சோ அப்படி தன் உயிரையும் பணைய வச்சு ராஜாவை வந்து பராமரிச்சு வந்தாங்க. அதனால இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ராஜா வந்து வெற்றி சிறந்துட்டாரு, திரும்ப கோட்டைக்கு போறாரு, ராஜா அரண்மனைக்கு போறாரு. அப்போ இந்த 80 வயசு தாத்தாவை பார்த்துட்டு ராஜா சொல்றாரு, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தனியா இருக்கிறீங்கல்ல, வாங்க நான் வந்து ராஜா அரண்மனையில வச்சு உங்களை வந்து நான் பராமரிக்க விரும்புறேன் அப்படின்னு வந்து அங்க சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது இப்போ இந்த வயசான தாத்தா வந்து சொல்றாங்க, இல்ல நான் வந்து 80 வயசு ஆயிடுச்சு, நான் வந்து உங்க கூட வந்து உங்களை நான் கஷ்டம் கொடுக்க விரும்பல. ஏன்னா 80 வயசுக்கு பின்னாடி எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது, எனக்கு முடியாம போயிடுச்சுன்னா பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டம் ராஜா, நான் வரல. அதுக்கு போல கிம்காம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பையன் ஒருத்தவங்க இருப்பாங்க. சோ அதுக்கு என்ன போல என் பையனை வந்து உங்க கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் தாவீது ராஜா சொல்லுவாரு, உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து, அதாவது உன் மகனுக்கு செய்யறேன், உனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், அதை நான் உன் மகனுக்கு செய்யறேன், நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனை கூட கூப்பிட்டு போய் அங்க ராஜா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு நிலமே ஒரு ஊரே கொடுத்துருவாங்க. பெத்லெஹேம்ல வந்து ஒரு ஊரே கொடுத்துருவாங்க. சோ அப்படி வந்து என்ன வந்து பர்சிலாவோட வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. சோ நம்மளோட வேண்டுதல் கேட்கப்படணும் அப்படின்னா இங்க பர்சிலா செஞ்ச காரியம் என்ன அப்படின்னா ராஜாவை வந்து பராமரிக்கிறாங்க. சோ ராஜா வந்து ஒரு ஆபத்து காலத்துல ஒரு தேவைன்னு இருக்கும்போது பராமரிச்சதுனால அவனோட புள்ள வயசான பின்னாடி பாத்துக்கிற முடியாது தன்னோட பிள்ளைய. சோ அப்ப வந்து பர்சிலா வந்து சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களா? இல்ல. ஆனா பராமரிச்சாங்க. ஒருத்தவங்கள வந்து தேவைக்கு இருக்கும்போது அதே போலதான் நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச சூழ்நிலையில ஒரு முடியாதவங்களுக்கு உதவி செய்யணும் முதல்ல. இதுல வந்து ராஜாவுக்கே அப்படின்னா கர்த்தருக்கு சில தேவைகள் இருக்கும். இப்போ நம்ம இதுலயே பாத்துட்டோம்னா நிறைய ஊழியக்காரங்க இல்ல, ஆனா இப்ப வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கும்போது அவங்க போய் எடுத்து நடக்கிறதுக்கு ஊழியக்காரங்க இல்ல. சோ அப்ப கர்த்தருக்கு தேவை, இந்த இடத்துல கண்டிப்பா கர்த்தருக்கு ஊழியக்காரங்க தேவை. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்து உதவணும், அதாவது நம்ம போய் ஊழியம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு வந்து உதவி செய்யறோம்னு அர்த்தம். சோ அப்படி கர்த்தர் தாவீது ஒரு ராஜாக்கு, மனுஷனான ஒரு ராஜாக்கு ஒரு தாத்தா வந்து உதவி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களோட குடும்பத்தை வந்து யாரு பாத்துக்கிறா? ராஜா பாத்துக்கிறாங்க. அப்போ கர்த்தரோட தேவைய நம்ம சந்திச்சோம் அப்படின்னா, கர்த்தரோட ஊழியத்தை நம்ம யார், நான் கேட்கல நான் ஒரு விசுவாசி நான் எப்படி இல்ல, நீங்க அந்த தேவையை நீங்க சந்திச்சீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் இல்ல நீங்க இருக்கும் போதே கர்த்தர் வந்து உங்க பிள்ளைங்களை பாத்துக்கிடுவாங்க. இது நீங்க நிறையவே இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க சாட்சியும் சொல்லுவீங்க, என் பிள்ளை கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சுச்சு, என் பிள்ளையோட தேவையா கர்த்தர் செய்யறாரு அப்படின்றத வந்து நீங்களே சாட்சி சொல்லுவீங்க. நீங்களும் அந்த ஊழியத்தை செஞ்சீங்கன்னா கர்த்தர் வந்து நம்மளோட வம்சத்தை வந்து என்ன பண்ணுவாருன்னா தலைக்க பண்ணுவாரு. சோ வந்து இந்த இதுல இருந்து நம்மளோட வேண்டுதல், நம்மளோட ஜெபம் எப்ப கேட்கப்படும் அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு உதவி செஞ்சு இக்கட்டான சூழ்நிலையில உங்களால என்ன உதவியோ அது
இக்கட்டான சூழ்நிலையில கொஞ்சம் சின்ன உதவியான ஏசப்பா சொல்றாரு, இந்த ஏழைக்கு உதவுறவங்களே எனக்கு கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறியவங்களுக்கு செய்யறவங்களுக்கு எனக்கு செய்யற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து மத்தவங்களுக்கு கடன் கொடுக்க முடியாது. ஆனா நம்ம ஏசப்பாக்கு கடன் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா ஏசப்பாட்ட வந்து நீங்க என்ன கொடுத்தாலுமே வந்துட்டு அது கடன். மத்தவங்களுக்கு ஏசப்பா கொடுக்கறது இல்ல. மத்தவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சாலுமே ஏசப்பாக்கு நீங்க கடன் கொடுக்குற மாதிரி அவர் திருப்பி கொடுத்துருவாரு. ஒரு மனுஷனே வாங்கினா வட்டி போட்டு கொடுக்குறான். அப்ப தேவன் வந்து அவங்ககிட்ட கடன் வாங்குறாருன்னா அவ்வளவு வட்டி போட்டு கொடுப்பாரு. சோ அப்போ நம்ம வந்து நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது நம்மளோட வேண்டுதல் கேட்கப்படும். நம்ம இயேசு ராஜாவுக்கு உதவி செய்யும் போது நம்மளோட வம்சமே வந்துட்டு நம்மளோட வம்சத்துக்கு அவர் வந்து உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். சோ இந்த ஜெபம் பர்சிலாவோட வேண்டுதல் வந்து கேட்கப்பட்டுச்சு. நம்மளோட வேண்டுதலும் நம்ம மத்தவங்கள பராமரிச்சோம்னா இதுதான். சோ நிறைய பேர் வயசானவங்க எல்லாம் வந்துட்டு ரோட்ல இருப்பாங்க. உங்களால முடிஞ்சதை அந்த இடத்துல நீங்க செஞ்சுட்டு வரணும். இல்ல யாராச்சும் அழுதுகிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல ஏன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். கேட்க முடிஞ்ச சூழ்நிலையில அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் ஆறுதலா இருக்கும். இப்ப நீங்க உங்களோட வேலை ஸ்தலத்துல இருப்பீங்க, பராமரிக்கணும் அது மட்டும் இல்ல, இப்ப வேலை ஸ்தலத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஆறுதலா நான் நிறைய இடத்துல இது பண்ணிருக்கேன். ஆறுதலா 2 வார்த்தை பேசுங்கப்பா, அதுவே போதும். நிறைய டிப்ரெஷனால தற்கொலைக்கெல்லாம் காரணம் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க ஆறுதலா பேச மாட்டாங்களா, யாராச்சும் என்னை ஆதரிக்க மாட்டாங்களா, இதுதான் ஒரு இதுக்கு. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இயேசுவே தெரியாது. அவங்க இயேசுவை பார்த்திருக்க கூட மாட்டாங்க, கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல கர்த்தர் யார நம்மள இயேசுவா வைக்கிறாருன்னா உங்களதான் இயேசுவா வைப்பாரு. உங்க மூலமா அவங்களோட பேசுறதுக்கு அந்த ஒரு வார்த்தை பேசுறது வந்து நிறைய உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இப்போ நம்ம வந்து நம்மளோட வேண்டுதல்கள்லாம் கேட்கப்படும்னா மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது நம்மளோடது இருக்கும். அதான் சொல்லுவாங்க, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பளை தானா வளரும். சோ மத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது நம்மளோட தேவைகள் சந்திக்கப்படும். நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா இந்த வார்த்தையை நீங்க கொடுத்திருக்கீங்கப்பா. ஆவியானவரே, தாவீது ராஜா ஒரு பர்சிலாக்கு தகப்பனே உதவி செஞ்சது போல ஆவியானவரே அப்பா, நாங்க உம்முடைய காரியத்துக்கு நிறைய விதத்துல தகப்பனே உதவி செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவரே, அதன் மூலம் அப்பா எங்க சந்ததி இது எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்பா. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா, நீ என்னிடத்தில் கேட்டுக்கொண்டது எல்லாம் அப்பா செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க, வேண்டியபடி எல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, நடத்துங்க. எல்லாவற்றையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். அல்லேலூயா.